இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பரிசேயர் ஒருவர் உணவருந்த அழைக்கின்றார். இயேசு கைகளை கழுவாமல் போய் அமர்ந்திருக்க, எல்லாவற்றிலும் தூய்மை எதிர்பார்க்கிற, அதாவது வெளிப்புற அடையாளங்களில் தூய்மை எதிர்பார்க்கிற பரிசேயர்கள் இயேசுடைய செயலை பார்த்து தவறாக எண்ணுகின்றார்கள். ஏன் நீர் கை கழுவாமல் உணவருந்த உட்கார்கிறார் என்று பார்க்கின்றார்கள். இதை புரிந்து கொண்ட இயேசு அங்கே அவர்களுக்கு ஒரு பாடம் நடத்துகிறார். அதாவது ஒருவருடைய அகத்தையும் புறத்தையும் படைத்தவர் கடவுள். ஆனால் நீங்கள் வெளிப்புறத்தை மட்டும் சுத்தமாக வைத்துவிட்டு அகத்தை அழுக்காக வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய அகத்திலே போட்டி, பொறாமை, வஞ்சகம், பழிப்புணர்வு, காழ்ப்புணர்வு போன்றவைகள் உங்களுடைய அகத்தில் இருக்கிறது. ஆனால் வெளியே நீங்கள் நல்லவர்களாக காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வெளியே நீங்கள் சுத்தம் செய்திருப்பது போல் உங்களுடைய அகத்தையும் சுத்தம் செய்யுங்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இன்று நம்முடைய வாழ்வில் இதை நாம் எப்படி ஒப்புமைப்படுத்தி பார்ப்பது? மற்றவர்களுக்கு நல்லவர்களாக நம்மை நாம் காண்பிக்க முற்படுகின்றோம். சமூக ஊடகங்களின் வழியாக சரி, அல்லது நம் ஆடை அணிந்திருக்கின்ற விதங்களும் சரி, நாம் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் இவைகளுக்கு போகின்ற நிலையும் சரி, அதுபோன்று நம்முடைய கோயில்களுக்கு, திருப்பலிக்கு, ஜெபமாலை சொல்வதற்கு, ஜெபிப்பதற்கு என்று பலவற்றிற்கு நம்மை அடையாளப்படுத்துவதற்காக நாம் செய்கின்றோம். ஏன் இன்னும் பல கோயில்களில் பார்த்தால் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். இவர் இதை செய்தார், இதை கொடுத்தார் என்று. எதற்காக அந்த பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது? காரணம், என்னை அடையாளப்படுத்த வேண்டும் என்பதுதான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? உன்னுடைய வெளிப்புறத்தை நீ அடையாளப்படுத்துவதை விட உன்னுடைய அகத்தை அடையாளப்படுத்து, அது கடவுள் முன்பு நிற்கும் என்று சொல்லுகின்றார். அப்போ அகத்தை எப்படி அடையாளப்படுத்துவது என்றால், அதற்கு இயேசு கொடுக்கின்ற விளக்கம் என்ன? ஏழைகளுக்கு உதவி புரியுங்கள், இல்லாதவர்களுக்கு கொடுங்கள். அவ்வாறு நீங்கள் செய்கின்ற பொழுது உண்மையிலேயே ஆண்டவர் விரும்புகின்றவை நிகழும் என்பதுதான். உங்களுடைய அகமும் தூய்மையாகும் என்பதுதான். ஆக அகத்தை தூய்மையாக்குவதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல் என்ன? பிறர் மீது நல்லெண்ணம் கொண்டிருக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். அன்பின் வழியாக நாம் மற்றவர்களுக்கு உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான். ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை. அதை உணர்ந்தவர்களாக என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, உம்முடைய அன்பையும் அரவணைப்பையும் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இதோ இந்த வேளையிலே நாங்கள் இந்த பரிசேயர்களுடைய எண்ணங்களைப் போன்று வெளிப்புற அடையாளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அன்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், ஏழைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், நோயாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், தனிமையில் வாடுகின்றவர்களை கண்டுகொள்ளாமல், எங்களுடைய சுயநலம், நான் இந்த அடையாளத்தை மட்டுமே வெளிப்படுத்த பலமுறை முற்பட்டு கொண்டிருக்கின்றேன். அவற்றிற்காக மனம் வருந்துகின்றேன். அதே வேளையிலே நாங்கள் உம்முடைய விருப்பத்தை போன்று எங்களுடைய அகத்தை தூய்மையாக்கி பரிவு கொண்டவர்களாக, அன்பு செலுத்தக்கூடியவர்களாக, மன்னிக்கக்கூடியவர்களாக, மற்றவர்களை சமமாக நடத்தக்கூடியவர்களாக, எல்லாவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென்.